அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் நாள் இன்று அற்புதமான நாள். நற்செய்திகளும் நல்லதுகளும் நடக்கக்கூடிய நாள், அற்புதமான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய நாள், அற்புதமான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இன்று இறை அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல உங்களுடைய மனமும் இறை அருளியே தேடும். ஏன்னா இன்று முழுவதும் பக்திமயமான நாள் மிதுன ராசிக்காரர்களுக்கு. கடகராசியை பொறுத்த மட்டும் பணவரையும் பொருள் உரையில் உடல் வாதிகளும் மன சோர்வும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் ஓய்வு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். உணவு கட்டுப்பாடு தேவை. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இன்று கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி பொறுமை காத்து இந்த நாளை செலவு செய்யுங்க. அப்போதான் இந்த நாள் உங்களுக்கு மைச்சிரம் நாளாக அமையும். கன்னிராசியை பொறுத்த மட்டும் பாசமழையில் நனையக்கூடிய நாள். கணவன் மனைவிடையே ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். அதே போல் பிள்ளைகளிடத்தில் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும். தாய் தந்தர்கிட்டையும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும். அற்புதமான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாரான நாள். எந்த செயல் செய்தாலும் அதில் சிறு முயற்சி எடுத்தால் வெற்றி கிடைக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய நாள் என்று. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதேபோல் பிள்ளைகளுடைய பாசத்தை இயங்கி கொண்டிருக்கும் தாய் தந்தையர்களுக்கு இன்று அது அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தனுடைய கருணை, பணிவு, துணிவு, அனுதாபம், பரிவு இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வோடு இருங்க. எந்த செயல் செய்தாலும் கவனமாக செய்யுங்க. விரயங்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. அதே போல் மன அமைதி கிடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம். அதனால் உங்கள் இஷ்டத்தை குலத்தை வணங்கிட்டு இதனால் செலவு செய்யுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் உடல்வாதிகளும் உடல் சோர்வும் ஒரு கழிப்பு ஏற்படக்கூடிய நாள். அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பான நாள். எந்த ஒரு நீங்கள் செயல் செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே போல் மனம் குழம்பிருந்தால் தெளிவுகள் சிறப்பாக இருக்கும் என்று. மீனராசியை பொறுத்த மட்டும் சிந்தனைகள் சிதறக்கூடிய நாள். அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. எந்த ஒரு செயல் செய்தாலும் சிந்தித்து செயல்படுங்க. இப்போ இந்த ரிஷப ராசிக்கும் மிதுன ராசிக்கும் சந்திராசி இருப்பு தான் கவனமாக இருங்க. எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்து ஏற்பது அதிக வாய்ப்புண்டு. நன்றி.